அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் பிறவி நியதி என்னும் தலைப்பில் சிந்திக்கலாம். சைவ சித்தாந்தம் மூலம் உயிர்கள், அவைகளின் வெவ்வேறு நிலைகள், அவைகளின் படிநிலைகள், வினைக்கொள்கை முதலியன பற்றி விரிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது. நாம் இப்பதிவில் பிறவி நியதி என்பது பற்றி மட்டும் சிந்திப்போம். உயிர்களின் நிலைகளில் ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு பெற்ற மனித உயிர்கள் வரை அடங்கும் என நாம் அனைவரும் அறிவோம். அவற்றில் ஐயறிவு ஜீவிகள் வரை பாவ புண்ணியங்கள் செயல்படாது. ஏனெனில் அவைகளுக்கு மனம் முதலிய கரணங்கள் செயல்படாது. எனவே ஐயறிவு ஜீவிகள் வரை ஒரு நியதியுடன் அவைகளுக்கு பிறவிகள் தொடர்கின்றன. ஆனால் ஆறறிவு பெற்ற நமக்கு மனம் முதலிய கரணங்கள் செயல்படுவதால் பாவ புண்ணியம் உண்டு. அதனால் அந்த பாவ புண்ணிய செயல்களுக்கு ஏற்ப நமக்கு வினைப்பயன்கள் வந்தடைகின்றன. இவற்றில் இருந்து நாம் தப்பவே முடியாது. அனுபவித்தே ஆக வேண்டும். தப்ப வேண்டும் எனில் நமக்கு பிறவி பிணி நீங்க வேண்டும். அதற்கு உலகப் பற்றுகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதற்கு விருப்பு வெறுப்பு அற்று எச்செயல்களையும் சமநிலையில் இருந்து இறை நினைவாகவே செயலாற்ற வேண்டும். இவ்விடத்தில் இவையெல்லாம் மாயைக்கு உட்பட்ட படைப்புகள் என்றும், இவ்வித மாயப்படைப்புக்கு முன்னர் அனாதி படைப்பு என்ற ஒன்று உண்டு என்றும், அதில் எல்லாமே சுத்த ஆன்மாக்கள்தான். ஆனால் அவைகள் இறைவன் அளித்த தற்சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதால் ஆணவப்பட்டு கீழ்நிலைக்கு, அதாவது மாயப்படைப்புக்கு உட்பட்டன என்றும், ஆனால் இறைவன் தன்னுடைய தனிப்பெரும் கருணையால் அந்த ஆன்மாக்கள், உயிர்கள் மீண்டும் தம்மை வந்து அடையச் செய்யவே உலகம் முதலான போகங்கள் முதலியவற்றை தோற்றுவித்து உயிர்களுக்கு அருள் புரிகின்றார் என திருவருட்பா மூலம் நாம் அறிகின்றோம். சரி, பதிவின் தலைப்புக்கு வருவோம். முன் குறிப்பிட்டபடி ஓரறிவு ஜீவிகள் முதல் ஐயறிவு ஜீவிகள் வரை ஒரு நியதியுடன்
பிறவிகள் தொடர்கின்றன. பிறகு ஒரு படிநிலையில் ஆறறிவு பெற்று மனித தேகத்தை பெறுகின்றன. மனித தேகத்தை பெற்ற நமக்கு பாவ புண்ணியங்கள் உண்டு. எனவே அவைகளுக்கு ஏற்பவே அடுத்தடுத்த பிறவிகள் வாய்க்கின்றன. மனித தேகத்தை பெற்றுவிட்டதால் அதுவே நிரந்தரம் என்பது கிடையாது. மனித பிறவியிலேயே எவ்வளவோ வேற்றுமைகளை காண்கின்றோம். ஏழை, பணக்காரன், நல்ல உடல்நலம் வாய்த்தோர், உடல் நலம் குன்றியோர், நல்ல மனநலம் படைத்தோர், மனநலம் குன்றியோர், நல்லறிவு படைத்தவர், அறிவு குன்றியவர் என இன்னும் இவ்வாறு எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தகைய வேறுபாடுகள் எல்லாம் அவரவர் வினைகளுக்கு ஏற்பவே விளைகின்றன என்ற உண்மையை உணர வேண்டும். தீவினைகள் புரிந்தால் அவைகளுக்கு ஏற்ப அடுத்த பிறவி எப்போது வாய்க்குமோ, அப்படி ஒருவேளை வாய்க்கும் பட்சத்திலும் எப்பிறவி வாய்க்குமோ என நம்மால் அறிய முடியாது. அது இறை ரகசியம். சுத்த ஞானியர்களே அறிவார்கள். எனவேதான் இரக்கமே உயிரான, கருணையே வடிவமான இறைவன் தன்னுடைய தனிப்பெரும் கருணையினால் ஞானியர்கள் வாயிலாக எவ்வளவோ அறநூல்களையும் ஞான நூல்களையும் அருளி மனித தேகத்தை பெற்ற உயிர்கள் அதிலிருந்து கடைத்தேறி தம்மை வந்து அடையும் வழிவகை செய்துள்ளார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே பிறவிப்பிணி நீங்கி மேல்நிலை எய்துகின்றனர். பெரும்பாலான உயிர்கள் இந்த மாய வாழ்க்கையிலேயே உழன்று அல்லல் பட்டு அவதியுறுகின்றனர். எவ்வளவோ துன்பங்களை கண்டும் அனுபவித்தும் மனம் பண்படுவதில்லை. பாவ புண்ணிய செயல்களில் நம்பிக்கை இல்லாததால்தான் உலகில் இவ்வளவு அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடக்கின்றன. துன்பம் விளைவித்தல், சண்டை, போர் என ஆயிரக்கணக்கில் உயிர்ச்சேதம். இறைவன் இதற்காகவா உலகங்களை படைத்தான்? ஒரு பக்கம் இயற்கை பேரழிவுகள், நோய்கள், மறுபக்கம் சண்டை, போர் என எல்லாமே துன்பமயமாய் நடக்கின்றன. இதற்கெல்லாம் இறைவன் மீது பழி போடக்கூடாது. மனிதர்களின் சுயநலம் மட்டுமே காரணம் என ஆழ்ந்த சிந்தித்தால் உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் சிந்தனை என்பதே பெரும்பாலான உயிர்களுக்கு, பெரும்பாலான மனிதர்களுக்கு
இல்லாமல் போய்விட்டதே, என் செய்வது? ஐயறிவு ஜீவிகள் வரை ஒரு நியதியுடன் பிறவிகள் வாய்க்கின்றன. பிறகு ஒரு நிலையில் ஆறறிவு பெற்று மனித தேகத்தை பெறுகின்றன. ஆறறிவு பெற்ற பிறகு மனித உயிர்களுக்கும் ஒரு நியதிப்படியே பிறவிகள் வாய்க்கும் தொடரும். அதாவது நல்வினைகள் புரிந்தால் தொடர்ந்து மனித தேகத்தையே பெற்று நல்ல அனுபவ ஞானம் பெற்று இறுதியில் இறைவனை அடையலாம். ஆனால் தீவினைகள் புரிந்தால் அடுத்த பிறவி எப்போது வாய்க்கும்? மேலும் அப்படி ஒருவேளை பிறவி வாய்த்தாலும் ஓரறிவு ஜீவிகள் முதல் ஐயறிவு ஜீவிகள் வரையிலுள்ள பிறவிகளில் எத்தகைய பிறவி வாய்க்கும் என்று சொல்ல இயலாது. இந்த உண்மையை உள்ளபூர்வமாக உணர்ந்து கொண்டால் மட்டுமே உயிர்கள் உய்ய வழி உண்டு. இல்லையேல் அது அவரவர் சிந்தித்து தெளிவு பெறவும். எல்லா செயல்களும் காலமும் நியதியும் கருதியே நடைபெற்றாலும் மனித தேகத்தை பெற்ற நாம் நம்முடைய நல்ல ஆகாமிய முயற்சியால் தீவினைகளை விலக்கி நல்வினைகளே புரிந்து வாழ முற்பட வேண்டும். அப்படி வாழ முற்படும் பட்சத்தில் நமக்கு தொடர்ச்சியாக நல்ல மனித பிறவிகளே வாய்த்து உயிர் உரிய பக்குவம் பெற்று அனுபவம் பெற்று ஞானம் பெற்று பிறவி பிணி நீங்கி இறைவனை அடையலாம் என்பது திண்ணம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.